Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொத்தமல்லி தக்காளி சட்னி செய்யறதுக்காக ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 25 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்தலாம். வரமிளகாய் உங்க காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி குவாண்டிட்டி 10 பேர் கிட்ட சாப்பிடலாம். வரமிளகாய் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. மறுபடியும் அதே ஆயிலே 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமாக கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை வெளியே எடுத்துருங்க. வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே ஆயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம பூண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 12 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 செல் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டும் தேங்காயும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 4 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி சாஃப்டாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக சாஃப்டாக வதங்கி வரட்டும். இந்த கொத்தமல்லி தக்காளி சட்னி இட்லி தோசை கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இது கூட அரை கட் அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லியை இந்த சூட்டோட வதங்க விட்டுக்கோங்க. அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா கொத்தமல்லியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். சட்னியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கின பொருள் எல்லாமே நல்லா ஆறி எடுக்கணும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் ரொம்ப வளவலன்னு அரைக்காமல் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சுவையான கொத்தமல்லி தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னிக்கு தேவையானதை ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இதை தனியாக தாளித்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. இருந்தாலும் தாளித்து சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சு. இதை சட்னியோடு சேர்த்துட்டு இந்த சட்னியை சுட இட்லி தோசையோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.